Hi friends, welcome to நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் IPO பற்றி பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் சுருக்கமாக CAMS. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ். இப்போது உள்ள மியூச்சுவல் ஃபண்டுகளில் 70% ஹோல்டிங் இவங்க கிட்ட தான் இருக்கு. இந்த வீடியோவில் CAMSின் நேச்சர் ஆஃப் பிசினஸ், இவங்களோட பிசினஸ் பார்ட்னர், IPO டீடைல், கடந்த 3 ஆண்டு கால லாப நஷ்ட கணக்குகள் மற்றும் CAMSின் IPO பற்றி புரோக்கர் ரெக்கமெண்டேஷன் இதனை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த CAMSோட மெஜாரிட்டி பங்குகள் யாருக்கிட்ட இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். கிரேட் டெரியன் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், இவர் தான் ப்ரொமோட்டர். அடுத்து NSE இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், HDFC பேங்க், பார்பர்க் பின்கஸ் LLC. இப்போ இந்த IPO வந்த பிறகு NSE இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் CAMSல இருந்து NSE இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில வராங்க. இப்போ CAMS IPO பேசிக் டீடைல் பற்றி பார்க்கலாம். IPO ஓபன் டேட் 21 செப்டம்பர் 2020, IPO க்ளோஸ் டேட் 23 செப்டம்பர் 20, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், இஷ்யூ பிரைஸ் ₹1,220 to 1,230, IPO லாட் சைஸ் 12 ஷேர். நீங்க ஒரு லாட் தான் மினிமம் வாங்கணும், ஒரு ஷேர் 2 ஷேருக்குலாம் அப்ளை பண்ண முடியாது, அது செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்க முடியும். இப்போ நீங்கள் IPO ஒரு லாட் அப்ளை பண்ணால் ₹14,760 தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு லாட் IPO அப்ளை பண்ணால் ₹14,760 தேவைப்படும். இந்த IPO மூலம் 1,24,64,400 ஷேர் செல் பண்ணுறாங்க. இந்த IPO மூலம் 2,244 crore கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு IPO அலாட்மெண்ட் ஆகியிருக்கான்னு 28 செப்டம்பர் தெரியும். உங்களுக்கு IPO அலாட்மெண்ட் கிடைக்கலனா 29 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். உங்களுக்கு IPO அலாட்மெண்ட் கிடைத்திருந்தால் 30 செப்டம்பர்ல டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். லிஸ்டிங் டேட் 1 அக்டோபர் 2020. ஒன்லி BISல மட்டும் தான் லிஸ்ட் பண்றாங்க. இப்போ CAMSின் நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்னவென்று பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் பரிவர்த்தனை, அதாவது நீங்க ஆன்லைன் மூலமாகவும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். அவங்களுடைய பிரான்ச் 280 பிரான்ச்சுக்கு மேல இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்கு. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கார்டு பராமரித்தல், எப்போ பை பண்றாங்க, எப்போ செல் பண்றாங்க, டிவிடெண்ட் பே அவுட், எல்லா ரெக்கார்டுகளையும் பராமரித்தல். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா CAMS மூலமா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது இல்லாம அவங்களுடைய மந்த்லி டிரான்சாக்ஷன் என்ன, மந்த்லி கமிஷனிங் பே அவுட் என்ன, இந்த டீட்டெயில் எல்லாம் CAMS தான் மெயின்டைன் பண்றாங்க. ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 50,000க்கு மேல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, KYC வெரிஃபிகேஷன் கம்பல்சரி வேணும். KYC வெரிஃபிகேஷன் CAMS மூலியமா கூட பண்ணலாம். அடுத்து நிதி நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் செயலாக்கம், அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும்போது அதற்கான டாக்குமெண்ட் ப்ராசீட் பண்றது, அதுபோல சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வாங்கும்போது அதற்கான ப்ராசஸ் CAMS மூலம் பண்ணலாம். இப்போ CAMSின் நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்னவென்று பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் பரிவர்த்தனை, அதாவது நீங்க ஆன்லைன் மூலமாகவும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். அவங்களுடைய பிரான்ச் 280 பிரான்ச்சுக்கு மேல இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்கு. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கார்டு பராமரித்தல், எப்போ பை பண்றாங்க, எப்போ செல் பண்றாங்க, டிவிடெண்ட் பே அவுட், எல்லா ரெக்கார்டுகளையும் பராமரித்தல். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா CAMS மூலமா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது இல்லாம அவங்களுடைய மந்த்லி டிரான்சாக்ஷன் என்ன, மந்த்லி கமிஷனிங் பே அவுட் என்ன, இந்த டீட்டெயில் எல்லாம் CAMS தான் மெயின்டைன் பண்றாங்க. ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 50,000க்கு மேல என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, KYC வெரிஃபிகேஷன் கம்பல்சரி வேணும். KYC வெரிஃபிகேஷன் CAMS மூலியமா கூட பண்ணலாம். அடுத்து நிதி நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் செயலாக்கம், அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும்போது அதற்கான டாக்குமெண்ட் ப்ராசீட் பண்றது, அதுபோல சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வாங்கும்போது அதற்கான ப்ராசஸ் CAMS மூலம் பண்ணலாம். இப்ப CAMSின் கடந்த 3 ஆண்டுகளில் லாப நஷ்டம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மார்ச் 2018 அவங்களுடைய டர்ன்ஓவர் 657.8 crore, அவங்களுடைய ப்ராஃபிட் 146.3 crore. இது அவங்க டர்ன்ஓவர்ல 22.2% அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 2019ல அவங்களுடைய டர்ன்ஓவர் 711.8 crore, இதுல ப்ராஃபிட் மட்டும் 130 crore. இது அவங்களுடைய டர்ன்ஓவர்ல 18.3% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மார்ச் 2020 அவங்களுடைய டர்ன்ஓவர் 721.3 crore, ப்ராஃபிட் 173.4 crore. இது அவங்களுடைய மொத்த டர்ன்ஓவர்ல 24% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த IPO ரெக்கமெண்ட் பற்றி டாப் புரோக்கர் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். எல்லா வியூ பற்றி கொடுத்துருக்காங்க. கம்பெனி ரெப்புடேஷன், காம்படிட்டிவ் எட்ஜ், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ், ப்ரொமோட்டர் ரெப்புடேஷன். இப்படி பார்க்கும்போது ஓவராலாக அதிகபட்சமாக ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே 8.2 to 8.7 வரை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ்லேயும் நல்லா இருக்கு, அபோவ் 8 இருக்கு.
அதுபோல் ப்ரொமோட்டர் ரெப்புடேஷனும் அப்போ 7 இருக்கு. ஓகே, காம்படிட்டிவ் எட்ஜ்லேயும் நல்லா இருக்கு. அப்போ 7.1 இருக்கு. ஓவரால் கம்பெனி ரெப்புடேஷனும் நல்லா க்ளோஸ் டு 7.5 கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓ கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் கூட மார்க்கெட் ஃபால் ஆகும்போது வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கைடு. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதல் முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. எப்படி மியூச்சுவல் ஃபண்டை வாங்குவது, எத்தனை வருஷம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். மாதம் ரூபாய் 500 மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டின் மூலம் 1 கோடி வரை சேமிக்க முடியும். இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். பராக் பரிக் லாங் டர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டு மல்டிகேப் வகையை சேர்ந்தது. இந்த ஃபண்ட்ல இருந்து 30% ஹோல்டிங் அமெரிக்கன் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.